எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யணும். ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் பல தொழில்களை செய்து வந்தார். அவர் ஒரு அழகான ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டினார். அந்த ஹோட்டல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மரத்தினால அதனுடைய நிறைய நிலை கால்களை எல்லாம் செஞ்சார். ஜன்னல்களை அழகழகாக பண்ணார். அறைகள் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த கார்பெண்டரை வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கினார். அந்த ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துச்சு. ஓப்பனிங்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த ஓனர் அந்த கார்பெண்டரை கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப சந்தோஷம்ப்பா, இன்னொரு வேலை இருக்குது. அந்த கார்பெண்டருக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. அவர் சொன்னார், என்ன சார் நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எனக்கு ரெஸ்ட் வேணும், நான் எங்கேயாவது போகணும். அவர் சொன்னாரா, எனக்கு இந்த வேலையை மட்டும் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறமா ரெஸ்ட் எடுக்க போப்பா. எப்படியோ ஒரு மாதிரி இவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தார். ஓனர் சொல்லிட்டாரு, நீ என்னென்னலாம் நீ பார்த்து இதுக்கு பண்ணுறியோ நீ அதை பண்ணிவிடு, அதுக்கான காசு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். இந்த கார்பெண்டருக்கு ஒரே கடுப்பு. இவர் இப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சரி எதையாவது வச்சு டக்குன்னு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எது சீப்பாக கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த டைமென்ஷனில் அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாவியை ஓனர்கிட்ட கொடுக்க வராரு. ஓனர் அந்த சாவியை வாங்கிட்டு சொன்னார், நீ எனக்கு அது பிரம்மாண்டமான ஹோட்டலில் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சதுனால உனக்கு கிஃப்டாக இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு தான்ப்பா உன்னை கட்ட வச்சேன், இந்தா பிடிச்சிக்கோன்னு. அந்த கார்பெண்டர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அழுதானா, ஐயா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, ஏன் இந்த ஆள் எல்லாத்துலேயும் தரக்குறைவான பொருளை போட்டு அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப சீப்பான பொருளை போட்டு இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டான். நிறைய பேர் அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய முயற்சிகளில் நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சால் யாரோடைய ஆஃபீஸ் தானே, யாரோடைய கம்ப்யூட்டர் தானே, இந்த லேப்டாப்பை போட்டு தரதுன்னு தட்டுறது, அதுக்கப்புறமா டோரை டம்முன்னு அடிக்கிறது. நிறைய பேருக்கு அப்படி தான். அவங்களுடைய பொருளை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. இன்னொருத்தருடைய காரை ஓட்டும் போது நம்ம மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு நடக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, இஃப் யூ ஒர்க்கிங், யூ காட் டு மேக் இட் லுக் லைக் இட் இஸ் யுவர் ஓன் கம்பெனி. அதில் உங்களுடைய சொந்த முயற்சியை நீங்கள் செய்கிற வேலையில் முழு மனதோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். வாட் எவர் யுவர் ஹேண்ட் ஃபைன்ஸ் டு டூ இட் வித் ஆல் யுவர் மைட். இன்னைக்கு அரைக்குறையாக வேலை செய்யாதீங்க. அது ஒரு கிளீனிங் பண்ணுற ஒரு மாப் போட்டு தரையை அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டரில் பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் நேர்மையாக செய்யுங்க. அதில் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸோடு செய்யுங்க. பெஸ்ட்டாக செய்யுங்க. கடவுள் உங்களை ரிவார்ட் பண்ணுவார். Today is a good day for you to receive that excellence. God bless you. Have a wonderful day.